ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக அம்மா வந்து இந்த ஆர்ஜிஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பழம்லாம் வாங்கலான்னு போனால் வெளியிலலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. ஸோ கம்முன்னு நான் என்ன பண்ணியிருக்கலாம்னா, பாரிஸ் போயிட்டு நம்ம அங்கே வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நமக்கு அந்த பழம் எல்லாமே பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நமக்கு கிடைக்கும். ஸோ பாரிஸ் போனால் நமக்கு அந்த வெளியில் பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்திங்கன்னா கூறு போட்டெல்லாம் கூட விற்பாங்க. எல்லா பழமும் பார்த்திங்கன்னா நல்லா சீப்பாகவே கிடைக்கும். ஸோ அதை நான் பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இந்த கிராசரி செக்ஷன் கீழவே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட போட்டால் நமக்கு வந்து வருது. ஸோ ரேட் வைஸ் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக தான் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆர்டர் வந்து நான் போட்டு விட்டுருந்தேன். அது வந்து மினிமம் 800 ரூபாய் இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் இல்லையா. ஸோ குறைஞ்சது 600 ருபீஸ்க்கு நம்ம போட்டால் தான் நமக்கு டெலிவரி வந்து கொடுக்குறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு அந்த டெலிவரி சார்ஜ் வந்து 50 ருபீஸ் வந்து அடிஷ்னலாக வந்து போடுறாங்க போல். அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 800 ருபீஸ் வர மாதிரி நான் போட்டிருந்தேன். அப்படி போடுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிஸ்கவுண்டட் அந்த ஐட்டம் எல்லாம் கூட வாங்க முடியும். அந்த ₹1 ஐட்டம், 29 ரூபாய் ஐட்டம் எல்லாம் கூட வாங்க முடியும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து அரை கிலோ ₹1 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் வந்து 29 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. அதனால் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 824 ரூபாய்க்கு நான் ஜிஹெச்சில் இருந்துக்கிட்டு அந்த வார்டு பேர் மட்டுமே போட்டு நம்ம ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து நமக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் தான் நான் போட்டிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே வந்து அடுத்த நாள் வராமல் அதுக்கு அடுத்த நாள், அதாவது 18ஆம் தேதி வந்து நான் புக் பண்ணுறேன், 20ஆம் தேதி வந்து என் கைக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே வந்து வார்டில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் எதையாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த குர்குரே இதெல்லாம் கூட நான் போட்டிருந்தேன். ஸோ 800 ரூபாய்க்கு வரணும் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காஜு கட்லி, அதுக்கப்புறம் இந்த மைசூர் பாக்கு இதெல்லாம் கூட நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்தது. ஸோ இந்த காஜு கட்லி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்ல ப்ரைஸ்க்கே கிடச்சிருந்தது. அந்த 200 கிராம் பாக்ஸ் 129 ரூபாய்க்கு கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் இருக்க மைசூர் பாக்கு மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப ஜூஸியாக, நல்லா வந்து நிறைய நெய் ஒழுக தான் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் 79 ரூபாய்க்கு கிடச்சிருந்தது. அதனால் இவ்வளோ அஃபோர்டபுள் ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ டேஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஸோ காஜு கட்லி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த வார்டில் இருக்க எல்லாருக்கும் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாரும் கூட சாப்பிட்டுருந்தாங்க. ஒரு சிலர் வந்து வாங்கிக்கல. ஸோ நம்ம மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லா இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு சாப்பிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணிட்டு சாப்பிட்றது நல்லது. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக ரேட் எல்லாம் சொல்ல முடியல. ஜஸ்ட் நான் அங்கேருந்து நான் ஒரு வீடியோ கிளிப்பிங் மட்டும் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கும் உதவுமே, இந்த மாதிரிலாம் கூட வாங்க முடியுதுன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸில் அந்த ரேட் எல்லாம் கூட இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே ஃப்ளக்சுவேஷன்ஸில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த காஜு கட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரேர் கேசஸில் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிட்டு நமக்கு வந்து லாபம் இருக்குது இந்த ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரையும்.